Hello friends, நான் ஃபாரன்ங்க பார்த்த மாஸ்டர் டெக்னிக் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டரோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இன்றைக்கி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, ப்ரீவியஸாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ரவுட்டரோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 60 Mbps அந்த ரேஞ்சில் தான் வந்து வைஃபை எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ இந்த ரவுட்டர் தான் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 ஆண்டனா வச்ச ரவுட்டர். ஆக்ட் ஃபைபர் நெட்டில் வந்து என்னோடய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 100 Mbps இருந்தது இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா வந்து அவங்க ஆக்சுவலாக ஸ்பீடு வந்து மாற்றிட்டாங்க. இப்போ வந்து அட் ப்ரெசென்ட்டாக என்னோடய பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 Mbps ஸ்பீடு அப்லோட் அண்ட் டவுன்லோட் ரெண்டுமே கிடைக்கும். பட் என்னோடய ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 60 Mbps அந்த ரேஞ்சில் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தது. ஸோ 150 வந்து நம்ம பிளானில் இருக்கும்போது நான் 60 யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக கம்மியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த வைஃபை ரேஞ்சு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. 2 ஆண்டனால வைஃபை ரேஞ்சும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கம்மியாக ஆனாலும் கூட வந்து அந்த ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுற டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி 5 GHz 5Gயோட ரவுட்டர் பார்த்துருந்தேன், எந்த கம்பெனி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆஸ் யூஷுவல் TP-Link தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து. அந்த TP-Linkல எது பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருந்தேன் அமேசானில். ஸோ அதில் வந்து மாட்டின ப்ராடக்ட் தான் வந்து இது. TP-Linkல வந்து AC 1200 வைஃபை ரவுட்டர். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் C64. இந்த மாடல் வந்து ஆக்சுவலாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் வந்து நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரவுட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும். ஸோ வெயிட் பண்ணாமல் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா TP-Link பிராண்டிங் இருக்குது. AC 1200 வைஃபை ரவுட்டர் பிராண்டிங் போட்டிருக்கு. இந்த மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் C64. 867 Mbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் 5 GHzல. 2.4 GHzல வந்து 400 Mbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணான்னு இதில் போட்டிருக்கு. ஹையர் எஃபிஷியன்சி வித் MUMI அப்புறம் WPA3 சப்போர்ட்டடாக இருக்குது. இதில் வந்து இவங்க ஈஸி செட்டப் வியா தெத்தர் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப் மூலிமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது தவிர பின்னாடி வந்து அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் எத்தனை லேண்ட் போட்டிருக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண விடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பவர் அடாப்டர் இருக்குது. பவர் அடாப்டரோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அப்புறம் வந்து நம்ம ரவுட்டரே ஃபஸ்ட்டு மேலே இருக்குது. ரவுட்டரை வந்து இது மாடல் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டனா இருக்குது. இதுக்கு ப்ரீவியஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டனா வச்சது. இப்போ வந்து 4 ஆண்டனாங்க வந்து ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஓரளவு என்னோடய வீட்டில் வந்து ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கணுக்காக வந்து நான் 4 ஆண்டனா வந்து வச்சு பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக நீங்கள் 5G ரவுட்டர் போனாலே வந்து மேக்ஸிமம் 4 ஆண்டனா வச்சு தான் வரும். ஏன்னா 5G ரவுட்டரில் உங்களுக்கு 5G இருக்கும், 2 GHz அதுவும் இருக்கும். ஸோ 5 GHz வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அந்த சர்க்குலர் ஏரியாவில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த ரேஞ்சு கிடைக்கும். 2.4 GHz வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ரேஞ்சு உங்களுக்கு கிடைக்கும். அரௌண்ட் உங்கள் வீட்டில் மொத்தமாக கவர் ஆகும். ஆனால் 5 GHz வந்து அந்த குறிப்பிட்ட ரூமோ இல்லை அந்த குறிப்பிட்ட ஹால் மட்டும்தான் வந்து கவர் ஆகும். ஸோ அதனால் வந்து ஆக்சுவலாக மேக்ஸிமம் 5 GHz ரவுட்டர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 4 ஆண்டனா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லேண்ட் போட்டு ஒரு வேன் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அந்த வேன் போட்டில் வந்து நம்ம ACTயோட அந்த RJ45 கேபிள் வந்து நம்ம இன்புட் கொடுத்துருவோம். லேண்ட் கேபிள் வந்து இன்கேஸ் லேப்டாப்புக்கோ டெஸ்க்டாப்புக்கோ நீங்கள் யூஸ் பண்ணாலும் லேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 4 இன்புட் இருக்குது. ஸோ நீங்கள் லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணி அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வைஃபை தான் யூஸ் பண்ண போகிறேன். WPS ரீசெட்க்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பேக் சைடில். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பவர் அடாப்டர்லேருந்து ஒயர் இன்புட்காக ஒரு பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேக் சைடு. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு லேண்ட் கேபிளும் வந்து இந்த பாக்ஸ்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ நீங்கள் இந்த லேண்ட் கேபிள் மூலிமா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இதோட லென்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 1.5 மீட்டர் இதுக்கிட்ட தான் வந்து இருக்கும். பட் லேண்ட் கேபிளோட குவாலிட்டி வந்து நிஜமாக வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த ரவுட்டரோட அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. சிம்பிள் க்ளீன் லுக் நல்லா இருக்குது. 4 ஆண்டனாவோட குவாலிட்டி, அந்த பில் குவாலிட்டி ஓரளவு கரெக்டாகவே இருக்குது. இப்போ வந்து இது ஆக்சுவலாக வந்து நான் கனெக்ட் பண்ணி கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட்லாம் பண்ணிட்டு ஓரளவு நல்லா இருக்குது. கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள்
உங்களுக்கு ஏற்கனவே வைஃபை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியும் வந்து 5 GHz யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 300 Mbps வரைக்கும் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ்லேயே இவங்க போட்டிருப்பாங்க. பட் வைஃபைல வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து கிடைக்கிறது அப் டு 60 Mbps to 70 Mbps மேக்ஸ். அதுக்கு மேலே வந்து வைஃபைல போகாது. 300 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க போடுறாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் கேபிள் மூலிமா வந்து அவ்வளோ MBPSக்கான சப்போர்ட் கிடைக்கும். நான் இதுவே வந்து அதே ரவுட்டரில் நான் வைஃபைல கனெக்ட் பண்ணாமல் லேண்ட் கேபிள் மூலிமா லேப்டாப் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்பீட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கேசஸில் வந்து சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஃபைபர் நெட்டு, இப்போ எக்ஸாம்பிள் ஹேத்வே இந்த மாதிரிலாம் வந்து அந்த பர்டிகுலர் அவங்க கொடுக்குற ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 GHz கூட இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணோம், ஃபுல் ஸ்பீடு எனக்கு வைஃபைல கிடைக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ரவுட்டர் வாங்கி நீங்கள் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டேரெக்டாக உங்களுக்கு இப்போ என்ன மாதிரி ஏசிடி இருக்கு இல்லையா, ஆக்ட் ஃபைபர் நெட் வந்து டேரெக்டாக அவங்க RJ45 தான் இன்புட் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி இருந்தால் கூட வந்து நீங்கள் இந்த ரவுட்டர் வாங்கி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுட்டர் வாங்கி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆக்டோட ஒயர் வந்து டேரெக்டாக கொடுத்துட்டு கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக இது செட்டப் பண்ணிவிட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் வந்து ஃபுல்லாக போட்டு நான் செட்டப் முடிச்சுட்டு வைஃபை வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணேன். 5 GHzலையும் டெஸ்ட் பண்ணேன், 2.4 GHz அதுலேயும் டெஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலாக என்னோடய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஃபைபர் நெட்டில் வந்து 150 Mbps அப்லோட் அண்ட் டவுன்லோடு ரெண்டுமே சேம் ஸ்பீடு தான். ஸோ நான் 5 GHzல கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணினேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து நிஜமாக வந்து ஷாக்கிங்காக இருந்தது. என்னோடய பிளானுக்கு மீறி இன்னும் 50 Mbps அதிகமாக கிடைச்சது. ஆக்ட் ஃபைபர் நெட்டில் அவங்க 150 Mbpsன்னு அவங்க பிளான் கொடுத்தாலும் கூட வந்து எக்ஸ்ட்ரா 50 Mbps அவங்க ஸ்பீட் வந்து இன்னும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எனக்கு 5 GHz கனெக்ட் பண்ணி என்னோடய மொபைலில் நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது அரௌண்ட் 200 Mbps வரைக்கும் வந்து அப்லோடும் சரி டவுன்லோடும் சரி எனக்கு கிடைச்சிது இந்த ரவுட்டரில். அப்படியே வந்து 2.4 GHzல நான் ஸ்விட்ச் பண்ணால் அரௌண்ட் 60 Mbps டவுன்லோடும் அரௌண்ட் 70 Mbps அப்லோடும் வந்து எனக்கு கிடைச்சிது. இது வந்து நிஜமாக வந்து சூப்பரான ரிசல்ட்டு. இதுக்கு ப்ரீவியஸாக வந்து நான் யூஸ் பண்ண அந்த ரவுட்டரில் வந்து அரௌண்ட் 60 Mbps வந்து அந்த பர்டிகுலர் வைஃபை இருக்கிற இடத்துல இருந்தால் மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது. பட் இதோட ரேஞ்ச் வந்து 2.4 GHz அந்த ரேஞ்சை வந்து ஓவரால் வீடு மொத்தமாக வந்து எந்த கார்னர் போனாலும் வந்து எனக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த வைஃபைல வந்து அந்த ரூமில் மட்டும் தான் ஃபுல் சிக்னல் இருக்கும், கொஞ்சம் தள்ளி வந்தாலும் கூட சிக்னல் கம்மியாகும். சிக்னல் கம்மி ஆக அந்த ஸ்பீடை வந்து டேட்டா அது குறையும். பட் இதில் வந்து 2.4 GHz வந்து ஓவரால் எங்கே போனாலும் வந்து எனக்கு அரௌண்ட் 60 to 70 Mbps அருமையாக வந்து கிடைக்கிது 2.4 GHzல. ஆனால் 5 GHzை பொறுத்த வரைக்கும் அந்த ரூமில் ஃபுல் ஸ்பீடாக ஃபுல் ரேஞ்ச் கிடைக்கிது. அந்த ரூமை விட்டு கொஞ்சம் நவுந்து வந்தோம். சப்போஸ் வந்து இப்போ இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்குது. இப்போ அந்த வைஃபை ரவுட்டரோட கொஞ்சம் தள்ளி இருக்குது. நான் வச்சுருக்கிறது வந்து பக்கத்து ரூமில் வந்து அந்த வைஃபை ரவுட்டர் இப்போ நான் வச்சுருக்கேன். இப்போ அங்கேருந்து 5 GHz சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1 பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ தான் வந்து எனக்கு கிடைக்குது மொபைலில். பட் அதில் கூட வந்து நான் கனெக்ட் பண்ணி நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அரௌண்ட் 100லேருந்து 120 Mbps வரைக்கும் வந்து அந்த 2 பாயிண்ட்டில் கூட என்னால் வந்து ரிசீவ் பண்ண முடியுது என்னோடய மொபைலில். பட் என்னென்னா வந்து இந்த ரூமில் அதுக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக அந்த மொபைல் வச்சுட்டு போனோன்னா அந்த சிக்னல் கிடைக்குது. பட் இந்த ரூமோட ஒரு எக்ஸ்ட்ரா கார்னரில் வந்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 5 GHzக்கான வைஃபை சிக்னல் கட் ஆகுது. ஆனால் 2.4 GHzக்கான வைஃபை ரேஞ்ச் வந்து நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்குது, இந்த வீடு முழுக்க வருது. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். நான் இந்த ரவுட்டர்னு கிடையாது, நீங்கள் எந்த ரவுட்டர் போனாலுமே 5 GHz வந்து அதோட சிக்னல் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் 2.4 GHz வந்து நல்லா வைடு ரேஞ்சாக உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் கீழ் ஃப்ளோராக இருந்தாலும் சரி மேல் ஃப்ளோராக இருந்தாலும் சரி 2.4 GHz வந்து ஓவரால் ஸ்ப்ரெட் ஆகும். பட் 5 GHz வந்து அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ரவுட்டர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2000 ருபீஸ்க்குன்னு அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நான் இது அமேசானில் பார்க்கும்போது ரிவ்யூலாம் வந்து நிறைய பாசிட்டிவாக இருந்தது, ரேஞ்செலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்புறம் தான் வந்து நான் ஆக்சுவலாக இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ நான் ரிசீவ் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணிட்டேன், ஓரளவு பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு இருக்கிற பிளான் ஸ்பீடை விட இன்னும் 50 Mbps எக்ஸ்ட்ராவே கிடைக்குது. அது ஆக்சுவலாக இந்த ரவுட்டர்னால கிடையாது, அது ஆக்டே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த ஸ்பீடை. ஸோ அதை அப்படியே எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு 5G வைஃபைல கிடைக்கிது இந்த ரவுட்ரு மூலிமா. ஸோ நான் வந்து இந்த ப்ரைஸ் கொடுத்து இந்த ரவுட்ரு வாங்கினதுக்கு ஓரளவு ஹாப்பி அப்படின்னே வந்து சொல்லலாம். எந்த ஒரு காரணம் கிடையாது.
நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் 5G ரவுட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இந்த மாடல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து லாஸ்ட் இயர் மாடல் லான்ச் ஆச்சு. இப்போ வரைக்கும் நல்லாவே போயிட்டுருக்கு. பாசிட்டிவ் ரிவ்யூ நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக கேமிங்காகவும் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். லைக் கேமிங் கன்சோல்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் அதிகமாக கேமிங் கன்சோலில் வந்து டேட்டாலாம் எக்கச்சக்கமாக எடுக்கும். ஸோ அது ஸ்பீடு வந்து பயங்கரமாகணும். ஸோ ஆக்சுவலாக கேமிங் கன்சோல்ஸு கேம்ஸுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் இதுக்கெலாம் வந்து பர்ஃபெக்டான ரவுட்டர் இது. பஃபரிங்கும் உங்களுக்கு ஆகாது. உங்கள் பிளான் என்ன ஸ்பீட் இருக்கோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருக்கும். என்ன ஆக்சுவலாக இது 1 Gbps சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் வந்து அப் டு 867 Mbps வரைக்கும் தான் இது சப்போர்ட்டடாக இருக்குது. 1 Gbps கிடையாது. அதை நான் வந்து சொல்லிடுறேன். பட் இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வர்த்துன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 5G கார்ட்ஸ் ரவுட்டர் பார்க்குறீங்க இந்த மாடல் வந்து கன்சிடர் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவுட்டர் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.